இன்றைக்கி நம்ம சப்ஜா சீட்ஸ் பிளான்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா திருநீற்று பச்சிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த பிளான்ட் நிறைய மருத்துவ குணம் வந்து அதிகமாக இருக்குது. இதோடைய இலைகள், ஃப்ளவர்ஸ், அதுக்கப்புறம் ரூட்ஸ் எல்லாமே நல்ல ஒரு மனம் வந்து வீசக்கூடிய ஒரு பிளான்ட் இது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பச்சை சப்ஜா, திருநீற்று பச்சை, திருநீற்று பச்சிலை இந்த மாதிரி நிறைய பேர் இதுக்கு இருக்குது. இதோடைய விதைகள் வந்து நம்ம சப்ஜா சீட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த பிளான்ட்டை நம்ம ரொம்ப ஈஸியாக க்ரோ பண்ணலாம். இதை எப்படி நம்ம க்ரோ பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். யாராச்சும் இந்த பிளான்ட் வச்சுருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட இந்த மாதிரி ட்ரை ஃப்ளவர்ஸ் இருக்கும். காய்ந்த ஃப்ளவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை தேய்க்கும் போது அதுலேருந்து நிறைய விதைகள் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த விதைகள் வச்சு நம்ம ரொம்ப ஈஸியாக க்ரோ பண்ணலாம். யார்கிட்டயாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் சீட்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன பாட்டில் நம்ம இப்போ கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் கோகோ பீட் அண்ட் கொஞ்சம் சாயில் போட்டிருந்தேன். இந்த சீட்ஸை நம்ம மேலே லைட்டாக நம்ம போட்டுட்டு ஜஸ்ட் சும்மா இப்படி கவர் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். இந்த விதைகள் வந்து மேலே நம்ம போட்டுட்டு தண்ணி நம்ம சாயிலில் கவர் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிட்டதுக்கப்புறமா நம்ம வந்து வச்சிடலாம். சீக்கிரமாக ஜெர்மினேட் ஆகும். கொஞ்சம் விதைகள் வந்து நான் வந்து க்ரோ பேக்லேயும் போட்டிருந்தேன். இதில் நம்ம சாயில் கொஞ்சம் கம்போஸ்ட் போட்டிருந்தேன். இது நம்ம மண்ணால் நல்லா கவர் பண்ணிவிட்டு இதுக்குமே நம்ம வந்து தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். ரொம்ப சீக்கிரமாக ஜெர்மினேட் ஆயிரும். இந்த சீட்ஸ் பார்த்திங்கன்னா குட்டியாக உங்களுக்கு பிளான்ட் வந்திருக்கு. சின்ன பாட்டில் வச்சதும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜெர்மினேட் ஆகிருக்கு. குட்டியாக உங்களுக்கு அது தெரியுது, பார்த்திங்கன்னா தெரியும். இது இன்னும் கொஞ்சம் நல்லா க்ரோ ஆனதுக்கப்புறமா நம்ம வேறு ஒரு பெரிய ஒரு க்ரோ பேக்லேயோ இல்லைனா ஒரு கண்டெய்னர்லேயோ நம்ம வந்து மாற்றிக்கலாம். சாயில் வந்து நல்லா மாய்ஸ்டாக இருக்கணும், ஈரப்பதம் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. தண்ணி தேங்கி இருக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக அது நல்லா க்ரோ ஆகுது. நம்ம மருத்துவ குணம் நிறைந்த மூலிகை செடியை நம்ம வீட்டில் வளர்க்குறது ரொம்பவே நல்லது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா க்ரோ ஆகிடுச்சு. க்ரோ பேக்கில் இருக்குது. பூக்கள் வந்து வரப்போகுது, பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். நல்ல வேகமாக வளரக்கூடிய ஒரு பிளான்ட் தான் இது. பார்த்திங்கன்னா இதோட பூக்கள் ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப சின்னதாக ஒரு வெள்ளை கலந்த ஊதா நிறத்தில் இருக்கும். இந்த செடியில் அதிகமான பூக்கள் இருக்கும். இந்த பூக்கள்லேருந்து தான் நம்மளுக்கு விதை வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இதோடைய மருத்துவ பயன் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு இது வந்து யூஸாக இருக்கும். இந்த விதைகள், இந்த சப்ஜா விதைகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரோட்டீன் அண்ட் அயன் நிறைய இருக்கிறதுனால ஸ்கின் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஹேரோட ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது. கொலஸ்ட்ரால் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லது. இது பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அதிகமாக வர ஆரம்பிச்சதுக்கப்புறமா இது வந்து நல்லா ட்ரை ஆயிரும். இது வந்து இன்னொரு பிளான்ட் ஜாஸ்மின் செடியில் பக்கத்தில் வச்சுருந்தேன். அதுவுமே நல்லா வளர்ந்து பூக்கள் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த பூக்கள் வந்து காய்ஞ்சதுக்கப்புறமா அதுலேருந்து நம்மளுக்கு விதைகள் வந்து கிடைக்கும். அதை நம்ம வந்து சேகரித்து நம்ம வச்சுக்கலாம். இதன் விதைகள் வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடியது. நல்ல வெயில் காலங்களில் நம்ம வந்து இது எடுத்துக்கும் போது குளிர்ச்சி தரும் நம்ம உடம்புக்கு. இந்த சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் இதில் நிறைய இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த சீட்ஸை தண்ணியில் ஊற வச்சு நம்ம அதுக்கப்புறம் யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு ஃபைபர் கண்டென்ட்டும் இதில் இருக்குது. துளசி இனம் சார்ந்த ஒரு மூலிகை செடி தான் இது. இதில் அதிகமான பூக்கள் இருக்கிறதுனால தேனீக்கள் வந்து அதிகமாக வரும். நல்ல ஒரு புஷியாக இந்த பிளான்ட் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் கார்டனில் நீங்கள் ஈஸியாக க்ரோ பண்ணலாம். நீங்களும் இந்த பிளான்ட்டை க்ரோ பண்ணுங்கள் உங்கள் வீட்டில். வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு நன்றி. தேங்க்யூ. பாய். டேக் கேர்.